ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் காசனிக்கீரை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்களும் காசனிக்கீரை கிடச்சிச்சின்னா ஒரு தடவை இந்த மாதிரி தொக்கு செஞ்சு பாருங்கள். இது நம்ம கீரை கடையில் செய்கிறதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாங்கள் இன்றைக்கி காசனிக்கீரை தொக்கு செய்கிறதுக்காக 2 கட்டு அளவுக்கு காசனிக்கீரையை எங்கள் தோட்டத்திலேருந்து எடுத்துக்கிட்டோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இந்த காசனிக்கீரை பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு. இது தோட்டத்திலேருந்து 2 கட்டு அளவுக்கு எடுத்தாச்சு. இப்போ இந்த காசனிக்கீரையை நிறைய மண்ணெல்லாம் ஒட்டியிருக்கும். அதனால் அதை நல்லா 2 தண்ணியில் கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்துகிட்டு பின்னாடி கொஞ்சம் தடிமனாக காம்பு இருக்கும். அந்த காம்பை மட்டும் நீக்கிட்டு இந்த இலையெல்லாம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் தொக்கு செய்கிறப்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக வதங்கவும் செய்யும். அதுக்காக தான் இந்த அளவுக்கு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தொக்கு செய்கிறதுக்கு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சின்னதாக கட் பண்ண வேண்டாம், நம்ம அரைக்க போகிறதுனால மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு ஒரு 25லேருந்து 30 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் தனி மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. மிளகாய் பொடி உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு அதில் கடுகு உளுந்து சேர்த்துருங்க. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்ச பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 4-5 வரமிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 2 இனுக்கு கறிவேப்பிலை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை நம்ம இந்த தாளிப்பு கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் அப்படியே எண்ணெயிலேயே கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காய விழுது 2 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். எண்ணெயில் வதங்கின பிறகு நம்ம மிக்ஸி கழுவின தண்ணியை இது கூட நம்ம சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருங்க. 5 நிமிஷத்தில் அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடும். போன பிறகு திரும்ப ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காசினிக்கீரையை இது கூட சேர்த்துக்கலாம். காசினிக்கீரை பார்க்குறதுக்கு தான் நிறையா இருக்கும். ஆனால் நம்ம வதக்க நல்ல கீரைன்றதுனால நல்லா சுருண்டு வந்துடும். இந்த காசினிக்கீரை கொஞ்சம் புளிப்புத்தன்மை கொண்டது. அதனால் நம்ம இதுக்காக தனியாக புளி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இதை நம்ம இந்த விழுது கூட நல்லா கலந்து விட்டாலும் போதும். அதே மாதிரி நம்ம இதுக்கு தனியாக தண்ணியை எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த கீரையில் இருக்கிற தண்ணியே இதுக்கு போதும். இங்கே பாருங்கள், நம்ம கலந்து விட அது அப்படியே நல்லா சுருண்டு வதங்கி வந்துடும். இந்த அளவுக்கு கீரை நல்லா சுருண்டு வதங்கி வந்த பிறகு நம்ம அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே கீரையை வேக விட்டுருங்க. கீரை அப்போ தான் நல்லா வெந்து வந்திருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு கீரை எல்லாம் நல்லா வெந்திருக்கும். அந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான காசினிக்கீரை தொக்கு ரெடி. இந்த காசினிக்கீரை உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்களும் ஒரு தடவை உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தொக்கு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த காசினிக்கீரை தொக்கை நீங்கள் சுடுசோறில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லை 1 ஸ்பூன் நெய் கூட போட்டு பரட்டி சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு தடவை எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.